ஹாய் காய்ஸ், இன்று நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜார்ஜ் ஆர்பர்ட் எழுதிய அஃப்ளிக்ஷன் அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ இதுவும் பிஜிடிஆர்பியில் சிலபஸில் வரக்கூடிய செகண்ட் யூனிட்டில் வரக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயம். இந்த அஃப்ளிக்ஷன் அப்படின்ற அந்த டாபிக் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஆத்தர் வந்து டெம்பிள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து எடுத்திருக்காரு. நாம் ஃபஸ்ட்டு ஜார்ஜ் ஆர்பர்ட்டோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம். இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 3 ஏப்ரல் 1593 வந்து பிறந்திருக்காரு. இவரோட டைடு வந்து 1 மார்ச் 1633 வந்து இறந்துட்டார். இவர் வந்து ஒரு ஃபேமஸான பொயட், ப்ரிஸ்ட், அதே மாதிரி ஒரு மெட்டாபிசிக்கல் பொயட் ரைட்டரும் கூட. ஸோ இவரோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு எடுத்தீங்கன்னா த டெம்பிள் த கண்ட்ரி பர்சன் அப்படின்றது தான் இவருடைய ஒரு ஃபேமஸான ஒர்க்காக இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம அந்த போயமை பற்றி பார்த்துக்கலாம். அஃப்ளிக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேட்னஸ். அதாவது நம்ம ஜார்ஜ் ஆர்பர்ட் இருக்கார் இல்லையா, அவரோட லைஃப்பில் என்ன சேட்னஸாக அவர் மேற்கொண்டார், எப்படி இருந்தது அப்படின்றத அவர் நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு போயமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 ஸ்டான்ஸாக இருக்குது. 11 ஸ்டான்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுமே 6 லைன்ஸை கொண்டதாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த போயமை வந்து ஒரு லிரிக் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபி ஏபி சிசி அந்த மெத்தடில் வந்து இதோட ரைமிங் ஸ்கீம் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்பீக்கர் வந்து இதில் என்னத்தை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா 2 விஷயத்த சொல்கிறாரு. ஒன்று வந்து ஈகர்னஸ், ரெண்டாவது வந்து என்னென்னா டெடிக்கேஷன். இதை 2 பற்றி தான் அவர் நமக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு 3 ஸ்டான்ஸால் வந்து எதை பற்றி காட் சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்து கடவுள் மேலே இருந்த பற்றை பற்றி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு. கடவுளை எல்லா விஷயத்துக்குமே வந்து ப்ளேம் பண்ணிட்டு இருப்பார், நம்பிட்டு இருப்பார் பிளைண்டாக. அதாவது எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இருந்ததை வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்டான்ஸால் வந்து சொல்லியிருக்காரு. நாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது அவர் வந்து பிஃபோராக, அதாவது கிளர்ஜி மேன் ஆகிறதுக்கு எங்கே இருக்கும்போது அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா கடவுளை நம்பிட்டு தான் இருந்தார். அவரோட இயர்லி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அந்த இயர்லி லைஃப்க்கு அப்புறம் வந்து அவருக்கு என்ன தொடங்குச்சு அப்படின்னா சேட், அதாவது ஒரு துன்பகரமான ஒரு காலநிலை வந்து தொடங்க ஆரம்பிச்சது. ஸோ அதில் காட் வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்பட்ட எந்த ப்ராப்ளத்தையுமே வந்து சால்வ் பண்ணலை. ஸோ அதனாலே அவர் என்ன பண்ணாருன்னா காடை வந்து வெறுக்க ஆரம்பித்தார். ஸோ இந்த போயமில் பார்த்தீங்கன்னா 4 மேஜர் பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூத்து, செகண்ட் ஒன் வந்து டார்க் பீரியட், தேர்ட் ஒன் வந்து த ரெகுலண்ட், ஃபோர்த் வந்து த ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பார்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் யூத்தில் வந்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் த ஜாய். அவரோட யங் ஃபீல்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அவருடைய அந்த காட் வந்து காடுக்கு வந்து அவர் சர்வீஸ் பண்ணியிருந்ததாகவும் சொல்கிறாங்க. நாமும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றது வந்து எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஓரளவுக்கு வயதானவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மிடில் ஏஜ் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ என்னென்னா ஒரு 25-23க்கு மேலே போன கேர்ள்ஸ் பாய்ஸ் ஆகட்டும், ஒரு 30-35 வரையும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் மேலே அந்த நாட்டமே வந்து குறைஞ்சிட்ருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோங்க. அது மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னா சின்ன வயசாக இருக்கும்போது காடு மேலே பிலீவ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதை வெறுத்துட்டு உருக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டார்க் பீரியட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாக இல்லாத அந்த காலகட்டத்தை வந்து குறிக்குது. அதில் வந்து அவர் என்னென்னா 2 ரீசன் வந்து சொல்கிறார். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா என்னுடைய உடம்பு நிலை வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்தையும், செகண்ட் வந்து என்னென்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு எல்லாருமே போயிட்டாங்க, நான் வந்து அலோன் தனியாக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற அந்த 2 விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டான்ஸா 7 and 8 வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னுடைய ரைட்டிங் கேரியர் வந்து பொயட்ரி கேரியர் வந்து டெவலப் ஆகலை, அதனால் நான் எங்கே போனேன் அப்படின்னா லண்டன் போனேன். எதுக்காகனா எஜுகேஷனுக்காக நான் வந்து லண்டன் போயிட்டு அங்கே வந்து படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இங்கே சொல்கிறாரு. போனது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அங்கே அவருக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா அந்த ஹில்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா காட் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த வார்த்தையை நானும் எல்லாத்தாவும் மீட் பண்ணேன். ஒவ்வொருடைய ஹியூமன் பீயிங்கோட லைஃப்லேயும் வந்து அந்த சோதனை அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது வந்துட்டு இருக்கு. ஆனால் எல்லாரும் சொல்கிற ஒரே சிம்டம் இருக்குன்னா எனக்கு வந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றது தான். ஆனால் எல்லாருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி ஸ்டான்ஸா 9 to 11 வந்து எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா அவரோட ஃபீலிங்ஸ், அதாவது அவரோட வெறுப்பை வந்து வெளிப்படுத்துகிறாரு. எப்படின்னா நான் வந்து இந்த உலகத்துக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்றதையும், அதே மாதிரி எம்டி கெஸ்டராக வந்து நான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நான் வந்து கடவுள்கிட்ட போகவே மாட்டேன், இந்த கடவுள்கிட்ட எனக்கு போகிறதுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா கடவுளை எப்பயுமே
ப்ரே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த போயமை வந்து முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.